ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி சேஃபாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது இந்த மாதிரி பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. இது சாரி வாங்குறப்போ அதுக்குள்ளே இருக்கிற பேப்பர் ஷீட் தான். அது மேலே இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நம்ம வச்சிடலாம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த ஆரி ஒர்க் ஒன்று ஒன்று உரசிக்காமல் இருந்தாலே போதும், அந்த பீட்ஸோட கலர் ஃபேட் ஆகாது. அதுக்காக முதல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. இது நம்ம பேப்பர் வாங்குறப்போ கிடைக்கிற புக்கில் இருந்து எடுத்த ஷீட் தான். அதை முதல்ல அது இந்த மாதிரி வச்சு அந்த கை பாகத்தை அது பேப்பர் மேலே வைங்க. அப்போது ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் பேப்பரை கையோட மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் பண்ணலாம். இப்போது ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி பேப்பரை வச்சு இந்த ஃபஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்போவுமே நம்ம காற்று புகாதவாறு அடைச்சி வைக்கணும். அப்போ தான் அது ரொம்ப சேஃபாக கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும், பீட்ஸோட கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்காமல் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி அந்த ப்ளவுஸை மடித்து அந்த ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க அந்த பேப்பர் ஷீட்டை மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு சிப்லாக் கவர்லையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கவரில் போட்டு காற்று புகாதவாறு அடைச்சி வைக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கவரில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். இது நம்ம சாரீ வாங்குறப்போ கிடைக்கிற கவர் தான். ஸோ சாரீ வாங்குறப்போ கிடைக்கிற மெட்டீரியலை வச்சு எப்படி ஆரி ப்ளவுஸை நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் நமக்கு தெரியும், அந்த கவருக்கு உள்ளே இருக்கிற ப்ளவுஸ் என்ன கலர் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம பிக் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ளவுஸுமே நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.